வெரி குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட செகண்ட் கிளாஸ்ப்பா. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்ட்டு உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க தெரியும். ஸோ என்ன அப்படின்னா நம்ம நம்பர் சிஸ்டமோட இன்ட்ரடக்ஷன் தான் பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம்னா என்ன, நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். அதில் டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷன்னா என்ன, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து எப்படி நம்ம டேட்டாவை இன்புட்டாக கொடுக்குறோம், அது எப்படி ப்ராசஸ் பண்ணி நமக்கு இன்ஃபர்மேஷனை நமக்கு அவுட்புட்டாக கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அது மெஷின் லாங்குவேஜுங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்துட்டு நம்ம வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத சொன்னோம். ஸோ மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு என்ன லாங்குவேஜ் அப்படின்னா அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான். ஸோ பைனரியாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொன்னோம். ஸோ அதில் டேட்டா ரெப்ரசன்டேஷனில் வந்துட்டு நம்ம பார்த்தோன்னா ஸோ சம் டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் என்னென்னலாம் டேட்டா ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்புட்டு என்னென்ன மாதிரிலாம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பிட்டுன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் நிப்பிள் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ட் லென்த்து, அதுக்கு முன்னாடி பைட்டு. ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு பிட்டு, நிப்பிள், பைட்டு, வேர்ட் லென்த்து. ஸோ இந்த 4 அந்த டேட்டா ரெப்ரசன்டேஷன்ஸை நம்ம பார்த்தோம். ஸோ பிட்னா என்னங்கிறத பார்த்தோம். அப்போ அதை பைனரி டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 0 ஒரு சிங்கிள் டிஜிட்டு. ஸோ சிங்கிள் அந்த டிஜிட்டுக்கு பேர் தான் நம்ம வந்துட்டு பிட் அப்படிங்கிறது சொன்னோம். நிப்பிள்னா வந்துட்டு கலெக்ஷன் ஆஃப் 4 பிட்ஸ் வந்துட்டு நம்ம நிப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் 8 பிட்ஸை வந்துட்டு பைட்டுன்னு சொன்னோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பைட் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஒரு பேசிக் யூனிட் ஆஃப் மெஷரிங் தி மெமரி சைஸு. ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணுற அந்த நம்ம எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, அந்த டேட்டாவாக இருந்தாலும் சரி, அதை நம்ம என்னவா நம்ம வந்து என்ன ஃபார்மில் வந்துட்டு ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆஃப் பைட். ஸோ பிட்ஸ்லேயும் இருக்கும், பைட்லேயும் இருக்கும். ஸோ பிட்டுங்கிறது வந்துட்டு அதாவது ஸ்டோரேஜ் வந்து ஸ்மால் ஸ்டோரேஜ். ஓகேவா. அதுவே அதிகமாகும்போது வந்துட்டு நம்ம மோஸ்ட்டாக பைட்டில் தான் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அது வந்துட்டு பேசிக் யூனிட் அப்படிங்கிறத நம்ம கான்செப்ட் சொன்னோம். அதுக்கப்புறம் வேர்ட் லென்த்துன்னு சொன்னோம். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் பிட்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த நம்மளுடைய ப்ராசஸர் வந்துட்டு சிபியூவில் இருக்கிற அந்த ப்ராசஸர் வந்துட்டு ஒர்க் பண்ணுதோ ஸோ அந்த நம்பர் ஆஃப் பிட்ஸுக்கு பேர் தான் வந்துட்டு வேர்ட் லென்த்து அப்படிங்கிறது சொன்னோம். ஸோ காமனாக 32 பிட்ஸ் அல்லது 64 பிட்ஸ் வந்துட்டு என்னதை நம்ம யூஸ் பண்ணது. ஸோ எடுத்துகிட்டு அவ்வளோ இன்புட்டை வந்துட்டு எடுத்துகிட்டு நமக்கு ப்ராசஸ் பண்ணி நம்ம கம்ப்யூட்டர் வந்துட்டு நமக்கு அவுட்புட்டை வந்துட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே நம்ம பார்த்தோம். இதுதான் வந்து நம்ம என்னன்னா லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஓகேவாப்பா, உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் என்னன்னா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதை கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி பாருங்கள். ஸோ நம்ம டேட்டா ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொன்னோமா இல்லையாப்பா. ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு டயக்ராமாக நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் டயக்ராமில் வந்துட்டு நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம் நம்ம பிட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ பிட் அப்படின்னா 0 or 1. அப்போ சிங்கிள் 0 அப்படிங்கிறது ஒரு பிட்டு அல்லது 1. அப்போ இந்த ரெண்டும் வந்துட்டு என்னென்னா நம்ம பிட்டு. ஸோ பைனரி டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட் ஃபார்ம் தான் பிட் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 பிட்ஸ், கலெக்ஷன் ஆஃப் 4 பிட்ஸ் நிப்பிள். நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் ஆஃப் 8 பிட்ஸ் ஈக்குவல் டு பைட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கப்பா. ஸோ இது வந்து உங்களுக்கு புதுசு. ஓகேவா. நம்ம முன்னையே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ முன்னையே நம்ம வந்துட்டு இது 3 வந்து நமக்கு உனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ கிலோ பைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ கிலோ பைட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1024 பைட்ஸு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ 1024 பைட்ஸ் வந்துட்டு முன்னாடி வந்து கிலோ பைட்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அப்போ 8 பிட்ஸ் ஈக்குவல் டு 1 பைட்டுன்னு சொல்கிறோமா இல்லையா. ஸோ அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா 1024 பைட்ஸு. ஸோ 1024 பைட்ஸு சேர்ந்ததுக்கு பேர் என்னென்னா 1 கிலோ பைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. ஸோ அதுதான் வந்துட்டு என்னென்னா இந்த ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்ப்பா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். 1024 கிலோபைட்ஸ் ஈக்குவல் டு 1 மெகாபைட்டு. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1024 மெகாபைட் ஈக்குவல் டு 1 ஜிகாபைட்டு. ஓகே. அப்போ 1024 மெகாபைட்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன் அந்த டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அது என்னவா ரெப்ரசன்ட் பண்ணிக்கும் அப்படின்னா 1 ஜிகாபைட்டு நம்ம ஜிபின்னு சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 1024 ஜிகாபைட் ஈக்குவல் டு டெராபைட்டு. 1 டெராபைட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் இதில் வந்து போயிட்டே இருக்கும். சரியா. இது பின்னாடி போயிட்டே இருக்கும். நமக்கு பின்னாடி ஒரு டேபிளர் காலமாக வந்துட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இது வந்து பேசிக். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம டேட்டா அதிகம் நம்ம ஸ்டோர் பண்ண மாட்டோம். ஸோ இது மேக்ஸிமம் லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்து பின்னாடி நம்ம பார்ப்போம். ஓகேவா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த டேட்டா ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு நார்மல் டேட்டா ரெப்ரசன்டேஷன் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இப்போ கான்செப்ட் தெரியுதா. உனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்டு. இப்போ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் இல்லாதவங்களே என்னன்னா மொபைல் யூஸ் பண்ணுறோம், நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த ஸ்டோரேஜ் நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஒரு பென்ட்ரைவ் வாங்கினாவே வந்துட்டு அப்படின்னா 2 GB பென்ட்ரைவு,
ஓகேவா? அது 4 ஜிபி பென் டிரைவு, 16 ஜிபி. ஸோ அந்த மாரி சொல்றோம். அப்ப அது ஸ்டோரேஜில இது இருக்கு பார்த்தீங்களா? ஸ்பேஸ் அந்த ஸ்டோரேஜ்னா அவ்ளோ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம டேட்டா வந்து உள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப 4 ஜிபினா அப்போ 4 ஜிபி அளவுக்கு தான் ஸ்டோர் பண்ண முடியும். அப்ப இன்னும் நமக்கு வேணும்னா நம்ம கொஞ்சம் அதிகமா இருக்கிறது வாங்கணும். இல்லையா? ஸோ அதுதான் என்ன சொல்றாங்கன்னா இங்க இந்த கான்செப்ட் சொல்றாங்க. ஸோ இப்படி தான் நாம என்ன பண்றோம்னா, ஒரு பென் டிரைவா இருந்தாலும் சரி, அப்போ பென் டிரைவ்னா அதுல அது மெமரி. ஓகேவா? எந்த ஒரு வந்துட்டு ஒரு சிஸ்டமா இருந்தாலும், எந்த ஒரு டிவைஸா இருந்தாலும் அதுக்கு வந்து ஸ்டோரேஜ் லொகேஷன், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இருக்கு அலோகேட் பண்ணியிருப்போம். அதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜிபி, எம்பி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்துட்டு சின்ன லெவலில் ஸ்மால் லெவலில் இருந்துட்டு ஹை லெவல் வரைக்கும் உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இங்கே மேலே இங்கே பார்த்தீங்கன்னா இது ஸ்மாலஸ்ட் லெவல். இங்கே வந்துட்டு நம்ம பிட்ஸில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்மாலஸ்ட் லெவல். அப்படியே போக போக அதிகமாக இருந்துட்டு இங்கே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் லெவல் கொடுத்துருக்காங்க. ஓகேவாப்பா? ஸோ இதுதான் வந்துட்டு டேட்டா ரெப்ரசன்டேஷன். கம்ப்யூட்டரில் வந்துட்டு மெமரியில் வந்துட்டு இப்படி தான் டேட்டா வந்துட்டு என்னென்னா ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு ஸ்டோர் ஆகும் டேட்டா. ஓகேவா? இப்போ கான்செப்ட் புரிஞ்சுதாப்பா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமாப்பா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஈஸியான கான்செப்ட் தான், நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாருங்கள், நல்லா லிசன் பண்ணுங்க. ஓகே, கம்ப்யூட்டர் மெமரி. சரியா? ஸோ கம்ப்யூட்டர் மெமரி அப்படின்னா ரெண்டு டைப். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெசன்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் மெமரி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மெயின் மெமரி, அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்டோரேஜ். ஸோ மெயின் மெமரின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ மெயின் மெமரி அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பிரைமரி மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரவரி ஸ்டோரேஜ். ஓகேவா? மெயின் மெமரிங்கிறது பிரைமரி மெமரின்னு சொல்லுவோம், டெம்பரவரி ஸ்டோரேஜ் சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வலட்டைல் மெமரி. ஸோ வலட்டைல் அப்படின்னா சேஞ்ச் ஆகக்கூடியது. நீங்கள் வந்துட்டு இப்போ சிஸ்டமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபைலை சேவ் பண்ணாமல் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்துட்டு கம்ப்யூட்டர் திடீர்னு ஆஃப் ஆகுது, கரண்ட் போயிட்டு ஆஃப் ஆகுது அப்படின்னா என்னன்னா நீங்கள் பண்ணினது எல்லாமே அந்த ஃபைல் வந்துட்டு உங்களுக்கு டெலீட் ஆகிடும். அந்த ஃபைல் வந்துட்டு என்ன ஆயிரும்னா உங்களுக்கு டெலீட் ஆகிடும். அப்போ என்னென்னா திருப்பி அந்த ஃபைல் நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஓப்பன் பண்ண முடியாது. ஒன்ஸ் கரண்ட் ஆஃப் ஆகிற வரைக்கும் மட்டும்தான் அந்த ஃபைல் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். புரியுதாப்பா? ஸோ அப்போ டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த ஸ்டோரேஜுக்கு பேர் நம்ம பிரைமரி ஸ்டோரேஜ் அல்லது மெயின் மெமரி அல்லது நம்ம வலட்டைல் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதெல்லாம் அதர் நேம்ஸ், இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? இன்னொரு நேம் என்னன்னா ஆக்சிலரி மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மெயின் மெமரிக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ செகண்டரி ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது நம்ம பண்ணுறது எல்லாமே செகண்டரி ஸ்டோரேஜ் தான். ஏன்னா வந்து நீ கேள்விப்பட்டிருப்ப. சரியா? வந்துட்டு சிஸ்டமில் ஒர்க் பண்ணும்போது ஃபைலில் வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஃபைலை சேவ் பண்ணிட்டு பண்ணுங்கள், அடிக்கடி சேவ் பண்ணுங்கள் அப்படின்லாம் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம சேவ் பண்ணிட்டோம், ஒன்ஸ் அந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபைல் வந்துட்டு எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா செகண்டரி ஸ்டோரேஜுக்கு போயிடும். நீங்கள் சேவ் பண்ணாத வரைக்கும் அந்த ஃபைல் எங்கே இருக்குன்னா மெயின் மெமரியில் டெம்பரவரியாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஹார்ட் டிஸ்கில் போய்ட்டு உங்களுக்கு டெம்பரவரியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபைனலாக பண்ணிங்க அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு செகண்டரி ஸ்டோரேஜில் போய்ட்டு என்னென்னா உங்களுக்கு என்ன ஆகும், பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிடும். சரியா? ஸோ அதுதான் என்ன அப்படின்னா இப்போ கரண்ட் போனாலும் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ண வரைக்கும் என்னன்னா நீங்கள் அடிக்கடி சேவ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் நேம் சேவ் ஆகிடும். ஆனால் நீங்கள் உள்ளே வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணிட்டே இருக்கீங்க, மறுபடியும் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் என்னன்னா அடிக்கடி நீங்கள் வந்துட்டு சேவ் கொடுத்துட்டே இருக்கணும். ஓகேவா? அது வந்து ஷார்ட்கட் கீழே Ctrl+S நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இதில் இப்போ நம்ம வந்துட்டு இதெல்லாம் நம்ம இன்னும் பின்னாடி வர லெசன்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் சிம்பிளான கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ செகண்டரி ஸ்டோரேஜ் பர்மனெண்ட்டு, மெயின் மெமரி அப்படிங்கிறது டெம்பரரி ஸ்டோரேஜ். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மெமரி அப்படிங்கும்போது இதில் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம சொல்லிடலாம். தி கம்ப்யூட்டர் மெமரி இஸ் நார்மலி ரெப்ரசன்டேட்டட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோபைட் ஆர் மெகாபைட்டு. அப்போ கம்ப்யூட்டரோட மெமரியில் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுற டேட்டாலாம் எப்படி ஸ்டோர் ஆகுனா இந்த டேர்ம்ஸ் ஆஃப் கிலோபைட் ஆர் மெகாபைட்டு. அப்போ கிலோபைட்டா அப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு கிலோபைட். ஓகே, அப்போ நம்ம என்னன்னா நம்ம பைட்டோ அல்லது பிட்டுக்கோ வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம என்ன பிட்டு அப்படிங்கும்போது என்ன 4 பிட்டு 8 பிட், அப்போ ரொம்ப சின்ன ஒரு ஸ்மால் அமௌண்ட்டான ஒரு டேட்டா தான். சரியா? டேட்டானா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு ஃபைலை ஸ்டோர் பண்ணுறோம், ஒரு ஃபோட்டோவை ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம வந்துட்டு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வந்துட்டு என்னென்னா டேட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்ஃபர்மேஷன் தான், வேறு எதுவுமே இல்லை. சரியா? அப்போ என்னன்னா மினிமம் லெவல் பார்த்தீங்கன்னா கிலோபைட்டு, மேக்ஸிமம் லெவல் பார்த்தீங்கன்னா மெகாபைட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம நார்மலாக வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் டெசிமல் சிஸ்டம் 1 கிலோ ரெப்ரசன்ஸ் 1000. அப்போ நம்ம நம்பர் சிஸ்டம், நம்ம கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் சிஸ்டமில் யூஸ் பண்ணும்போது ஸோ டெசிமல் சிஸ்டம் நம்ம காமனாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி 1 கிலோ அப்படின்னா என்னென்னா 1000 அப்படின்னு சொல்கிறாங்க. 1 கிலோ அப்படின்னா 1000 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் என்னன்னா 10^3. ஸோ 10^3 அப்படின்னா நம்ம 1000 ஆல்ரெடி நம்ம நல்லா வெல் நோன் தான். ஓகேவா? இன் பைனரி சிஸ்டம்
இங்கே பாருங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல்ல வந்துட்டு இந்த சிஸ்டம் நம்ம நம்பர் சிஸ்டம்னு சொன்னோமா இல்லையா, ஸோ அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதை பின்னாடி டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த ஒவ்வொரு சிஸ்டம் இப்போ இந்த டெசிமல் சிஸ்டம்னா ஸோ இவ்வளோ அதில் வந்து டேட்டா வந்துட்டு அதில் ஸ்டோர் பண்ணோம், இதே வந்துட்டு பைனரினா இவ்வளோ அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. சரியா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டெசிமல் சிஸ்டமாக இருக்குது. நம்ம ஸ்டோர் பண்ணுற அந்த டேட்டா வந்து அந்த டேட்டா வந்துட்டு என்னென்னா டேட்டா மீன்ஸ் என்னென்னா உள்ளே இருக்கிற அந்த கண்டென்ட் தான். ஓகேவா, நம்ம ஸ்டோர் பண்ணுற அந்த ஃபைலோ அல்லது டாக்குமெண்ட்டோ எதுவாக இருந்தாலும் அதோடைய கண்டென்ட் தான் அவங்க டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இன்ஃபர்மேஷன் கூட எடுத்துக்கலாம், ஏன்னா டேட்டாக தான் இன்புட்டாக கொடுக்குது, அது ப்ராசஸை அவுட்புட் அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்துட்டு அது டேட்டான்னு சொல்லலாம் நம்ம, ஸோ இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். சரி, அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. அப்போ அந்த டெசிமல் சிஸ்டமாக இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு எப்படி வந்துட்டு எவ்வளோ ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா அது கிலோ ரெப்ரசன்ஸ். ஓகேவா, அப்போ 10^3. இதே பைனரி சிஸ்டமாக இருந்தது அப்படின்னா அதில் 1 கிலோபைட் ரெப்ரசன்ஸ் என்ன அப்படின்னா 1024 பைட்ஸு. ஓகேவா, அப்போ டெசிமல்னா வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா 1 கிலோ அப்படின்னா வந்து 1000 அப்படின்ட்டு வருது, அது 10^3. இதுவே வந்துட்டு பைனரி சிஸ்டமாக இருந்ததுன்னா 1024 பைட்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தட் இஸ் 2^10 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு என்னன்னா ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு நம்பர் சிஸ்டத்துக்கு இந்த மாதிரி இருக்குது ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ வந்துட்டு நம்ம டேட்டா வந்துட்டு நம்ம உள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அந்த மெமரி சைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்துட்டு நம்ம மெமரி சைஸ் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கிலோபைட் அப்படின்னா அதில் எவ்வளோ வந்துட்டு நமக்கு உள்ள மெமரி சைஸ் எவ்வளோ இருக்கும், மெகாபைட்னா எவ்வளோ இருக்கும், நம்ம முன்னாடி டேட்டா ரெப்ரசன்டேஷன் பார்த்தோமா, ஸோ அதை வந்துட்டு அது உள்ளே இருக்கிற மெமரி சைஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியாப்பா, ஸோ அதை பாருங்கள். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ்லையும் அப்படியே சொல்லிடலாம், ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, தமிழ்லையும் சொல்லிடலாம். ஸோ அப்போ டேட்டா ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா தமிழில் பார்த்தீங்கன்னா தரவுகளின் குறிப்பு முறை அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அந்த முக்கோணம் போட்டுருந்துச்சு பார்த்தீங்களா, ஸோ அந்த முக்கோணம் போட்டுறது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு உங்களுக்கு தரவு குறிப்பு முறை. நான் தமிழில் தான் அதை சொன்னேன். அது பிட்டு, நிபிள், பைட்டு இது எல்லாமே தமிழ்லையும் வந்துட்டு அதே மாதிரி தான் வரும்பா. ஸோ அடுத்த ஹெட்டிங் பார்த்தோமா இல்லையா கீழே, ஸோ அதை நான் சொல்லிடுறேன் பாருங்கள். என்ன அப்படின்னா கணிப்பொறி நினைவகங்கள், அதான் கணிப்பொறி நினைவகங்கள். கம்ப்யூட்டர் மெமரினா கணிப்பொறி நினைவகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் 2 வகைகள் இருக்குது. மெயின் மெமரி அப்படின்னா முதன்மை நினைவகம் அப்படின்னு சொல்லுவோம், அண்ட் செகண்டரி ஸ்டோரேஜ் அப்படின்னா 2ஆம் நிலை நினைவகம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, முதன்மை நினைவகம் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு என்ன கிடையாது, நமக்கு வந்து நிரந்தரமானது கிடையாது. 2ஆம் நிலை நினைவகம் அப்படின்னா நிரந்தரமானது, ஸோ பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதில் பாருங்கள் கணிப்பொறி நினைவகங்கள் பொதுவாக கிலோபைட் அல்லது மெகாபைட் என்ற அளவுகளில் குறிப்பிடப்படும். ஓகேவா, பதின்ம எண்முறையில் 1 கிலோ என்பது 1000 என்பதாகும் அப்படின்னு. அப்போ பதின்ம அப்படின்னா டெசிமல் சிஸ்டம் அப்படின்னா தமிழில் பதின்ம எண்முறை. ஓகேவா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அப்படின்னா 1000 அப்படின்னு நம்ம சொல்கிறோம், 1000 அப்படின்னு சொல்கிறோம், அதாவது 10^3. ஓகேவா, 10^3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுவே இருநிலை எண்முறையில் கிலோபைட் என்பது 1 கிலோபைட் என்பது 1024 பைட்டுகள், அதாவது 2^10 2^10 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு நம்பர் சிஸ்டமுக்கும் வேரி ஆகுது, மெமரி சைஸ் வந்துட்டு வேரி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரியாப்பா, ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா தமிழ் மீடியமுக்கான நமக்கு விரிவாக்கம் நம்ம சொல்லிட்டோம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு நமக்கு இதுவாக டேட்டா ரெப்ரசன்டேஷனுக்கும் அதனுடைய மெமரி சைஸு. ஸோ நம்ம இதே கேபி அப்படின்னா ஸோ அதில் வந்துட்டு மெமரி சைஸ் எவ்வளோ இருக்கும், நம்ம எவ்வளோ வந்துட்டு உள்ள நம்ம கண்டென்ட்டை வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி ஒவ்வொன்றுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, கிலோபைட்டுங்கிறது ஸ்டார்டிங், லாஸ்ட்டாக எண்டிங் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஜிகாபைட் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதில் வந்து இன்னும் எக்ஸ்டெண்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்துட்டு நம்ம கிலோபைட்டில் இருந்துட்டு நம்ம ஜிகாபைட் வரைக்கும். சரிங்களா, ஸோ இங்கே டேபிள் பாருங்கப்பா, இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிலோ நேம் கொடுத்துருக்காங்க, அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சைஸு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிலோ. ஸோ கிலோ அப்படின்னா கேன்னு சொல்லுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபி, எம்பி, ஜிபின்னு போடுறோம் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஷார்ட் ஃபார்ம் தான். ஸோ கேபி அப்படின்னா கிலோ பைட்டு, எம்பி அப்படின்னா மெகா பைட்டு, ஜிபி அப்படின்னா ஜிகாபைட்டு. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் கிலோ. ஸோ கிலோ அப்படின்னா கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனோட சைஸு. ஸோ அதனோட சைஸ் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம அது எப்படி சொல்லுவோம், கிலோபைட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 2^10. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பைனரியாக தான் நம்ம கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொடுக்குறோன்னு சொல்கிறோம் இல்லையா. பைனரி தான் வந்துட்டு பைனரியாக தான், அது 0s and 1s தான் கம்ப்யூட்டருக்கு புரியும்னு சொன்னோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பைனரி நம்பர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பைனரி நம்பர் சிஸ்டம் வந்துட்டு யூஸ் அப்போ 2^10. அப்போ 2ங்கிறது பைனரிக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஞாபகம். சரியா, அப்போ 2^10 அப்படின்னா ஸோ அது எவ்வளோ சொல்லலாம்னா 1024 பைட்ஸே. பாருங்கள் 1024 பைட்ஸு. அப்போ 1024 பைட்ஸ் ஈக்குவல் டு 1 கிலோபைட்டு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இவ்வளோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெகாபைட்டு. ஸோ மெகாபைட்டு நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், 1024 கிலோபைட் ஈக்குவல் டு 1 மெகாபைட்டு. ஓகேவா, 1024 என்ன சொல்லுவோம் நம்ம கேபி. ஸோ தட் மீன்ஸ் என்ன, கிலோபைட் ஈக்குவல் டு
1 மெகாபைட்டு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் என்னன்னா 1024 மெகாபைட் ஈக்குவல் ஜிகாபைட். உங்களுக்கு ஆல்ரெடி மறுபடியும் திருப்பி சொல்லணும் இல்ல, முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 2 பவர் 10ன்னு சொல்லுவோம். ஷார்ட்டா வந்து 2 பவர் 10ன்னு சொல்லுவோம். ஸோ என்னன்னா மெகாபைட் அப்படின்னா வந்துட்டு எம்மு. ஸோ அது வந்து 2 பவர் 20ன்னு சொல்கிறோம். ஸோ அதில் எவ்வளோ டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதனுடைய மெமரி சைஸ். ஓகேவா? அதோடைய மெமரி சைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்களா 1,48,576. அப்போ அவ்வளோ நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே வந்துட்டு நம்ம மெமரி வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ அவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து அவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவே ஜிகாபைட் அப்படின்னா 1024 மெகாபைட் ஈக்குவல் டு 1 ஜிகாபைட். நம்ம இங்கே எழுதணும் பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் வரும். ஸோ அதை வந்து 2 பவர் 10ன்னு சொல்கிறோம். ஸோ அதனுடைய மெமரி சைஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ வந்துட்டு அதை விட அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1024 ஜிகாபைட் ஈக்குவல் டு 1 டெராபைட்டு. அப்போ அதை டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டிபி. அப்போ 1024 இந்த இடத்துல ஜிபி வரும் ஈக்குவல் டு 1 டிபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதை 2 பவர் 40 நம்ம சொல்கிறோம். ஸோ அதனுடைய மெமரி சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 1024 டெராபைட் ஈக்குவல் டு 1 பீட்டா. ஸோ டெராபைட்டு அதுக்கப்புறம் பீட்டான்னு சொல்கிறாங்க. அதனுடைய சிம்பிள் பீன்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம என்ன 2 பவர் 50. அதை வந்து 2 பவர் 50 அப்படின்னு நம்ம என்னென்னா நம்ம வந்துட்டு டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ அதனுடைய சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸா. அப்போ 1024 பீட்டா ஈக்குவல் டு 1 எக்ஸாபைட்டு. ஓகேவா? 1 எக்ஸாபைட்டு. ஓகேவா? இபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய மெமரி சைஸ் கொடுத்துருக்காங்க. எகைன் பார்த்தீங்கன்னா 1024 எக்ஸாபைட் ஈக்குவல் டு 1 ஜீட்டா. ஓகேவா? இது பேர் வந்து ஜீட்டான்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய மெமரி சைஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து 2 பவர் 17ன்னு சொல்லுவோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யோட்டா. 1024 ஜீட்டா பைட் ஈக்குவல் டு 1 யோட்டா. ஸோ யோட்டா அப்படின்னா அதனுடைய வந்து எப்படின்னா 2 பவர் 80 ரெப்ரசென்ட் பண்ணும். அதனுடைய சைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவாப்பா? ஸோ இதை பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஒரு விஷயம் சொல்லணும். நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு இது வந்துட்டு செகண்ட் செட்டு. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3வது செட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிளில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க் வந்துட்டு பப்ளிக் மட்டும் இல்லை, ஹோட்டலில் கேட்குறாங்க, ஹாஃப் இயர்லி, இடையில வந்து மிட் டேர்ம் டெஸ்ட் எதுனாலும் சரி இந்த டேபிளில் இருந்துட்டு ஸோ எப்படி கேட்பாங்க அப்படின்னா 1 கிலோபைட் ரெப்ரசன்ஸே இந்த 2 பவர் 10 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஸோ இதை வந்து கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு 1 மார்க் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக வரும். ஸோ என்னன்னா 1 கிலோபைட் ரெப்ரசன்ஸ்ன்னு கொடுத்துட்டேன்னா 2 பவர் 10 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. சரியா? 1 கிலோபைட் ரெப்ரசன்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு என்னன்னா கீழே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 பவர் 20, 2 பவர் 30, 2 பவர் 40. அப்போ என்னன்னா நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இதையும் நீங்கள் இது ரெண்டையும் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 மார்க் வந்துட்டு உங்களுக்கு அடிச்சுக்கலாம். சரி? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பப்ளிக் 1 மார்க்கு கூட. ஸோ வந்துட்டு மறக்கவே வேண்டாம். சொல்லலாம் 2 வருஷமாக வந்து கண்டிப்பாக இது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆல்டர்னேட்டிவாக கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இதில் எதை வேணாலும் கேட்கலாம். சரியா? அப்போ கிலோபைட்னா 2 பவர் 10, மெகாபைட்னா நீங்கள் ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவாப்பா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ இதுதான் வந்துட்டு மெமரி சைஸ். ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு என்ன மெமரி சைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பைட்ஸ் ஆர் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் கேரக்டர்ஸ் இன் அ டெக்ஸ்ட்டு. நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா வந்துட்டு பைட்ஸாக வந்துட்டு நம்ம பேசிக் யூனிட் ஆஃப் தி மெமரி. நம்ம மெமரி சைஸை கம்ப்யூட்டரில் வந்துட்டு மெமரி சைஸ் வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பேசிக் யூனிட் வந்துட்டு பைட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். சரியா? ஸோ அதான் இங்கே வந்துட்டு எகைன் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெப்ரசன்ட் கேரக்டர்ஸ் இன் அ டெக்ஸ்ட்டு. அப்போ கேரக்டர்ஸ் அப்படின்னா என்னப்பா, நீ வந்து கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் எழுதுகிறேன் பாருங்கள், கம்ப்யூட்டர். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட்டு. சரியா? கேரக்டர் அப்படின்னா என்னப்பா, சிங்கிறது ஒரு கேரக்டர், ஓங்கிறது ஒரு கேரக்டர், எம்ங்கிறது ஒரு கேரக்டர், இப்படியே வந்துட்டு ஸோ இது ஒவ்வொன்று இருக்கு இல்லையா, ஒவ்வொரு லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு லெட்டருக்கு பேர் தான் கேரக்டர்ஸே. சரியா? ஸோ இதை நம்ம ஸ்டோர் பண்ண ரெப்ரசன்ட் பண்ண யூஸ் பண்ணுறதா என்ன அப்படின்னா உங்களுக்கு பைட்ஸே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள், இது ஒவ்வொன்றும் வந்து இப்போ ஒவ்வொரு பைட்ஸ்ன்னு சொல்கிறோம். இதை ஒவ்வொன்றுமே ஒரு பிட்ஸாக இருக்கும். சரியா? அதுவும் வந்துட்டு பிட்ஸாக இருக்கும். ஹை லெவல் போகும்போது பைட் ஆகும். அப்போ நம்ம மோஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், பைட்டை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா மெமரியில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோடிங் ஸ்கீம்ஸ் ஆர் யூஸ்டு டு ரெப்ரசென்ட் தி கேரக்டர் செட் அண்ட் நம்பர்ஸே. அப்போ என்னன்னா வந்துட்டு நம்பர்ஸாக இருந்தாலும் சரி, அது கேரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, சரியா, அது டெக்ஸ்டாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம என்னன்னா அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டரில் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் ரெப்ரசென்ட் பண்ணுறது மீன்ஸ் அதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வந்து கோடிங் ஸ்கீம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ அதில் பாருங்கள், தி மோஸ்ட் காமன்லி யூஸ்டு கோடிங் ஸ்கீம் இஸ் தி அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்சு. ஸோ இது வந்து கோடிங் ஸ்கீம்பா, ASCII. ஓகேவா? ASCII இதெல்லாம் வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க, இன்டீரியர் 1 மார்க்கில் அப்ரிவேஷன்லாம் கேட்பாங்க. ஸோ அது வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம காமனாக நம்ம பயன்படுத்துகிற டேட்டா, அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் வந்துட்டு மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, டேட்டா வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற நம்ம நிறைய கோடிங் ஸ்கீம் இருக்குது. காமனாக யூஸ் பண்ணுற கோடிங் ஸ்கீம் என்ன அப்படின்னா ASCII, அதாவது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்சு. இந்த ஸ்கீமை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம யூஸ் பண்ணுற டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு மெமரியில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள்.
Each binary value between 0 and 127 is used to represent a specific character. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம பைனரி வேல்யூ யூஸ் பண்ணுறோம் சரியா. அப்போ என்ன அப்படின்னா 0 and 1, அப்போ 0லேருந்து 127 வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா யூஸ் பண்ணுறோம். எதுக்குன்னா கேரக்டர்ஸை வந்துட்டு நம்ம என்னென்னா ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு. அப்போ ஸ்பெசிஃபிக் கேரக்டர் அப்படின்னா இப்போ ஏ அப்படின்னா அதுக்கு வந்து என்ன இருக்குன்னா ஒரு நம்பர் இருக்கும். ஸோ முன்னாடி நம்ம சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0 and 127 சரியா. அப்போ 0ல இருந்துட்டு 1 2 3 அப்படியே போயிட்டு 127 வரைக்கும் இருக்கிற அந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து ஒரு நம்பரை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்பெசிஃபை பண்ணி வைக்கிறோம், ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஏ அப்படின்னா அதுக்கு ஒரு பைனரி வேல்யூ சரியா. பி அப்படின்னா அதுக்கு ஒரு நம்ம ஒரு பைனரி வேல்யூ. ஈனா 1 சரியா, எஸ்னா 1, இசட்னா 1. ஸோ ஒவ்வொரு கேரக்டர் இண்டிவிஜுவல் கேரக்டர் இருக்கும் சரியா. ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸ் வந்து அது லோயர் கேஸ்க்கு தனியாக இருக்கும், அப்பர் கேஸ்க்கு தனியாக இருக்கும் சரியா. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பைனரி வேல்யூவை யூஸ் பண்ணி 0லேருந்து 127 வரைக்கும் இருக்கிற அந்த நம்பர்ஸை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா நாம் கேரக்டர்ஸ் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்ம அஸ்கி அந்த அஸ்கி வேல்யூ தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அஸ்கி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 32 ஒவ்வொரு கேரக்டருக்குமே இருக்குது, அதே மாதிரி நம்பர்ஸ்க்குமே இருக்குது சரியா. ஸோ அதை நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டோம். செட் ஆஃப் கேரக்டர்ஸ் அண்டு என்ன இருக்குது நமக்கு நம்பர்ஸே. ஸோ நம்பருக்கும் வந்துட்டு அஸ்கி வேல்யூ இருக்குது, நம்ம நார்மல் நம்பர்ஸ்க்கு வந்து கிடையாது. இது வந்துட்டு கொஞ்சம் என்ன அப்படின்னா நான் அந்த நம்பர்ஸே வந்துட்டு இங்கே டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு என்னென்னா அசைன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அஸ்கி அப்படிங்கிறது வந்துட்டு அது கோடிங் ஸ்கீம்னு சொன்னோம். அது எதுக்காக அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ண போகிற அந்த டேட்டாவை வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கீமு சரியா. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு நம்பராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கேரக்டராக சரி, அதுக்கு வந்துட்டு ஒரு தனியாக ஒரு அஸ்கி வேல்யூ வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடும் சரியா. ஸோ அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுற போது நம்ம பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்க பிளாங்க் ஸ்பேஸு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க கீபோர்டில் பார்த்துருப்பீங்க ஒரு நீட்டமாக ஒரு கொஞ்சம் லென்த்தான ஒரு கீ இருக்கும் சரியா. பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு ஸ்பேஸுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாங்க் ஸ்பேஸ் ஒரு ஸ்பேஸ் வந்து சிங்கிள் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும் சரியா. ஸோ அந்த பிளாங்க் ஸ்பேஸுக்கான ஓகே நீங்கள் கீபோர்டில் யூஸ் பண்ணுற கீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஒரு கொஸ்டின் நம்ம கேட்கணும், உங்கள் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் கீஸ் இருக்கே அப்படின்றது நீங்கள் என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரியா. ஸோ வந்துட்டு அது வந்து உங்களோட கொஸ்டின், இந்த கிளாஸோட கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அதுக்கான ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இடையில வந்துட்டு எனக்கு வந்துட்டு மெசேஜ் கூட பண்ணலாம், அது ஃபோன் பண்ணி கூட சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் அதுக்கான ஆன்சரை வந்து நான் சொல்லுவேன் சரியா. ஸோ அது ஒவ்வொரு வந்துட்டு கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு வேரி ஆகும் சரியா. அதை வந்து நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ வந்துட்டு அதை சர்ச் பண்ணி பாருங்கள் ஓகேவா. அதை தெரிஞ்சு வச்சுருங்க, நான் கொஸ்டின் கேட்பேன் சரிங்களா. ஸோ அதில் பாருங்கள் அந்த பிளாங்க் ஸ்பேஸ் அந்த கீ வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் பிளாங்க் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கான வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா அதுக்கான உங்களுக்கு அஸ்கி வேல்யூ என்னென்னா 32 சரிங்களா. அப்போ அந்த கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்துட்டு 32 அப்படிங்கிறதா வந்துட்டு என்னென்னா அதனுடைய வேல்யூ சரியா. அந்த பிளாங்க் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான அந்த அமௌண்ட் ஆஃப் மெமரி பார்த்தீங்கன்னா 32 அந்த அஸ்கி வேல்யூ ஓகேவா. ஸோ அந்த அஸ்கி வேல்யூ ஃபார் நியூமரிக் 0. அப்போ 0 அப்படின்னா அது என்னவா ரெப்ரசென்ட் ஆகும் அப்படின்னா 48. 0 அப்படின்னா அதனுடைய அஸ்கி வேல்யூ என்னென்னா 48. அப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க்கு, இன்டீரியர் 1 மார்க்கு இப்படி தான் கேட்பாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் தி ரேஞ்ச் ஆஃப் அஸ்கி வேல்யூஸ் ஃபார் லோயர் கேஸ் அல்ஃபபெட்டு. ஸோ லோயர் கேஸ்னா சின்ன ஸ்மால் லெட்டர்ஸ். ஸோ ஸ்மால் ஏ டு ஸ்மால் இசட். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 97 to 122 அப்படின்னா ஒன்றும் இல்லை. பாருங்கள் நமக்கு ஸ்மால் லெட்டர் நமக்கு லோயர் கேஸா, அப்போ ஸ்மால் ஏ சரியா, ஸ்மால் இசட். அப்போ ஸ்மால் ஏ அப்படின்னா அதுக்கு என்னென்னா 97. ஸ்மால் ஏவோட அஸ்கி வேல்யூ பார்த்தீங்கன்னா 97. ஸோ அதுக்கப்புறம் ஸ்மால் பினா 98, சினா 99, டினா 100 அப்படியே போயிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இசட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 122. ஸோ அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் 97 to 122 அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸ்மால் ஏல இருந்துட்டு ஸ்மால் இசட் வரைக்கும் 97ல் ஸ்டார்ட் பண்ணி 122 வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் அண்ட் தி ரேஞ்ச் ஆஃப் அஸ்கி வேல்யூஸ் ஃபார் அப்பர் கேஸே. ஸோ வந்துட்டு கேபிட்டல் லெட்டர்ஸே. ஸோ கேபிட்டல் ஏலேருந்து கேபிட்டல் இசட் வரைக்கும் இருக்கிறது ஸ்டார்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏக்கு பார்த்தீங்கன்னா 65, கேபிட்டல் இசட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 90. அப்போ கேபிட்டல் பிக்கு என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம் 66, டிக்கு பார்த்தீங்கன்னா 68 சரியா. ஸோ இதே மாதிரி என்னன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது 65 90 வரைக்கும். அப்போ இசட் பார்த்தீங்கன்னா 90 வரையும் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதாப்பா. இது இருந்து கண்டிப்பாக 1 மார்க்கில் கேட்பாங்க, தெளிவாக பார்த்துக்குவாங்க, நோட்ஸ் எழுதி வச்சுக்குவாங்க ஓகேவா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஸ்கி அந்த கோடிங் ஸ்கீம் வந்துட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு அவங்க லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு அஸ்கி வேல்யூவை ப்ரொவைட் பண்ணுது, அந்த பைனரி வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ நெக்ஸ்ட் போகலாமா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் தமிழில் நம்ம சொல்லிடலாமா.
ஸோ தமிழில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் தான் தமிழில் தான் சொன்னோம் அப்படியே நம்ம சொல்லிடுற பாருங்க. ஒரு உரையில் உள்ள எழுத்துருக்களை குறிக்க பைட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ கேரக்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, எழுத்துரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா எழுத்துருக்கள் மற்றும் எண்களை குறிக்க பல்வேறு குறியீட்டு முறைகள் பயன்படுத்தப்படுகிறது. நிறையா குறியீட்டு முறைகள் இருக்குது. அது கோடிங் ஸ்கீம் அப்படின்னா தமிழில் குறியீட்டு முறைகள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் தகவல் பரிமாற்றத்திற்கான அமெரிக்க தரநிலை குறியீடு முறை அஸ்கி. ஸோ என்னன்னா அமெரிக்க குறியீட்டு முறையை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அஸ்கி அப்படின்னா என்ன விரிவாக்கம் கொடுத்துருந்தாங்க, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்சு. பொதுவாக பயன்பாட்டில் உள்ள ஒரு இதுதான் பயன்பாட்டில் இருக்கிற ஒரு குறிமுறைன்னு சொல்கிறாங்க. இந்த குறிமுறையில் 0லிருந்து 177 வரையான இருநிலை மதிப்புகள் ஒவ்வொரு ஆங்கில எழுத்துருவையும் குறிக்க பயன்படுகிறது. அப்போ எழுத்துருனா ஒவ்வொரு ஆங்கிலத்துனா 7 ஏங்கிறது ஒரு கேரக்டர். சரி, அது ஒவ்வொரு எழுத்துரையும் குறிக்க பயன்படுதுன்னு சொன்னால் மற்றது எல்லாமே நம்ம தமிழில் தான் சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ 65லிருந்து 90 வரைக்கும் நம்ம இருக்கிற அது ஆங்கில பெரிய எழுத்து. சரியா? அப்பர் கேஸ்னா பெரிய எழுத்து, லோயர் கேஸ் அப்படின்னா சிறிய எழுத்துன்னு சொன்னோம். இது எல்லாத்துக்கும் நம்ம சொல்லிட்டோம். சரியா? நெக்ஸ்ட் போலாமாப்பா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அதுக்கு முன்னாடி டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது என்ன ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. தி ஸ்பீட் ஆஃப் அ கம்ப்யூட்டர் டிபெண்ட்ஸ் ஆன் தி நம்பர் ஆஃப் பிட்ஸ் இட் கேன் ப்ராசஸ் அட் ஒன்ஸே. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரோட ஸ்பீடு, சரியா, அது கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, மொபைல் எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் சரி, அதோடைய ஸ்பீடு எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா நம்ம உள்ளே அந்த ப்ராசஸர் எவ்வளோ இன்புட்டை எடுத்துக்கிட்டு ப்ராசஸ் பண்ணுதோ அந்த இன்புட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ அது எவ்வளோ நம்பர் ஆஃப் பிட்ஸ் எடுத்துகிட்டு பண்ணுதோ அப்போ கரெக்டாக ஈக்குவலாக இருந்தால் ஓகே. ஸோ கம்மியாக இருந்தால் ஃபாஸ்ட்டாக வந்துடும். அதிகமாக இருந்தால் அதோடைய கெப்பாசிட்டிக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா அதனுடைய ஸ்பீடு என்னன்னா கண்டிப்பாக குறையும் இல்லையா? ஸோ அதான் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 64 பிட் கம்ப்யூட்டர் கேன் ப்ராசஸ் 64 பிட் நம்பர்ஸ் இன் ஒன் ஆப்ரேஷன். அப்போ ஒன் ஆப்ரேஷனா ஒன் டைம் நம்ம கொடுக்கும் பொழுது இப்போ 64 பிட் கம்ப்யூட்டருக்கு 64 பிட் நம்பர்ஸ் நம்ம இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக செய்யும். சரிங்களா? ஓகே, நார்மலாக செய்யும், ஆவரேஜாக பண்ணும். ஒயில் 32 பிட் கம்ப்யூட்டர் பிரேக் 64 பிட் நம்பர்ஸ் டவுன் இன்டு ஸ்மாலர் பீசஸ் மேக்கிங் இட் ஸ்லோவர். இப்போ இன்கேஸ் கம்ப்யூட்டரோட கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா அது என்ன எவ்வளோ ப்ராசஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் அப்படின்னா 32 பிட் கம்ப்யூட்டர். ஆனால் நம்ம கொடுக்குற இன்புட் பார்த்தீங்கன்னா 64 கொடுக்குறோம். ஸோ 64 கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா அதை டிவைட் பண்ணி 32 டிவைட் பண்ணி பண்ணும்பொழுது என்னன்னா அங்கே ப்ராசஸ் லேட் ஆகும். அப்போ ஸ்லோவாக இருக்கும், அதோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா நம்ம கரெக்டாக 32 அப்படின்னா நம்ம 16 கொடுத்தோம்னா ஓகே. ஓகேவா? 64 அப்படின்னா 32 கொடுத்தா ஓகே, நமக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதோட கெப்பாசிட்டி விட அதிகமாக கொடுக்கும்போது ஸோ உனக்கே சொல்லலாம், உனக்கு நீ 5 கொஸ்டின் தான் படிப்ப அப்படின்னா உனக்கு ஒரு 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் கொடுத்தா நீ சீக்கிரம் படித்து மெமரி பண்ணி கொண்டு நீ டெஸ்ட் எழுதிடுவேன். இதுவே நான் 5 கொஸ்டினுக்கு பதிலாக 10 கொஸ்டின் கொடுத்தவனால முடியுமா? லேட் ஆகும் இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் தான் கம்ப்யூட்டர்லையும். ஸோ லோடு அதிகமாச்சு அப்படின்னா அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாகும், ஸ்பீடு ஸ்லோவாகும். லோடு கம்மியாக இருந்தது அப்படின்னா அது ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவாப்பா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா நம்ம? ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம். ஸோ தேர்ட் ஹெட்டிங் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் சிஸ்டமோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஹெட்டிங் பார்த்தோம். செகண்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா எப்படி டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான பார்த்தோம், டேட்டா ரெப்ரசன்டேஷன்ஸ் பார்த்தோம். இப்போ தேர்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டமோட டைப்ஸே. ஸோ காமனாக யூஸ் பண்ணுறது அஸ்கி ASCII அப்படிங்கிற அந்த கோடிங் ஸ்கீமை பற்றிலாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்பர் சிஸ்டமோட இப்போ தான் நம்ம உள்ளேயே வரோம். சரியா? ஸோ நம்பர் சிஸ்டமில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுலாம் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ அதில் பாருங்கள் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்பர் சிஸ்டம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் டெசிமல், பைனரி, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆக்டேல், ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல். ஸோ தேர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் இன் யுவர் கம்ப்யூட்டர். ஓகேவா? கம்ப்யூட்டர் 4 டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்ணுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1 டெசிமல், ஸோ நெக்ஸ்ட்டு பைனரி, ஆக்டேல், ஹெக்ஸாடெசிமல். சரிங்களா? ஸோ அதை பாருங்கப்பா, இந்த டயக்ராம் ஈஸியாக உங்களுக்கு ஒரு சார்ட் போட்டு உங்களுக்கு ஈஸியாக அழகாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ட்ரக்சர், ட்ரீ ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டெசிமல் அப்படின்னா கொடுக்குறாங்க. ஸோ டெசிமல் நம்பர்னா என்னப்பா எப்படிப்பா இருக்கும் அப்படின்னா பேஸ் வேல்யூ 10. ஸோ டெசிமலாக உனக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம டெசிமல்னாவே 10ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதோடைய பேஸ் வேல்யூ என்னன்னு சொல்லுவாங்கன்னா 10 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 10 அப்படின்னா 10 டிஜிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ 10 டிஜிட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 10 டிஜிட்ஸ் மீன்ஸ் என்ன, 10 டிஜிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 1ல் நம்ம ஸ்டார்டிங் 0ல் 9 வரைக்கும் மொத்தம் 10 என்னன்னா அதோடைய லிமிட்டேஷன்ஸ் அவ்வளோதான். ஓகேவா? அந்த நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நார்மல் நம்பர்ஸில் 0ல் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ 0ல் ஸ்டார்ட் ஆகி 9ல் கம்ப்ளீட் ஆகும். அப்போ 10 வருமானா வராது. அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகினால 9ஓட கம்ப்ளீட் ஆயிடும். அப்போ டோட்டலாக 10. ஸோ அப்போ பேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10. ஸோ பேஸ்னால் ஒன்றும் கிடையாது, கீழே நம்ம பேஸில் எப்படி போடுவோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 அப்படின்னா பேஸ் அப்படின்னா இதுதான். ஸோ கீழே போடுறது பேஸ்னால் கீழே, பவர்னால் மேலே. இப்போ 2 போடுறோன்னா இது பவர் வேல்யூ, இது பேஸ் வேல்யூ.
ஓகேவா? ஸோ அப்படி சொன்னா நம்ம தமிழ்ல நம்ம அதுக்கப்புறம் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். அப்புறம் நான் தமிழ்ல சொல்லிடுறேன்பா. அப்ப 2 ஸோ பேஸ் அப்படிங்கிறது கீழ நம்ம போடுவோம். அப்ப நம்ம டெசிமல் அப்படின்னா பேஸ் வேல்யூ 10 யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பைனரி. ஸோ பைனரினா நம்ம ஆல்ரெடி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். டெசிமல் அப்படின்னா 0, 1, 2 அப்படியே போயிட்டு நம்ம 9 வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்ப 0ல இருந்து 9 வரைக்கும் நீங்க எந்த நம்பரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நம்பர்ஸை மட்டும் தான் நீங்க என்ன பண்ண முடியுமா டெசிமல் நம்பர் சிஸ்டம்ல யூஸ் பண்ணி நீங்க டேட்டாவை நீங்க ரெப்ரசென்ட் பண்ண முடியும். சரிங்களா? இதே வந்து பைனரியா இருக்கு அப்படின்னா பைனரினாவே 2 பேர்லயே வந்துடுது. அப்ப 0 and 1 ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் இங்க என்ன பண்ண முடியும்னா நீங்க 2 3 4 5 8 அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதனோட பேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. ஸோ அதில் யூஸ் பண்ணுற நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்டு ஒன்ஸே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டேலே. ஸோ ஆக்டேல் அப்படின்னா அதோடைய பேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 8. ஸோ ஆக்டேலாம் உங்களுக்கு தெரியும். அப்போ 8 அப்படின்னா எது வரைக்கும்பா வரும் அப்படின்னா 0லேருந்து 7 வரைக்கும். அப்போ 0 1 2 3 4 5 6 7 8 வருமானா வராது. அப்போ 8ங்கிறது ஆக்டேல் நம்பர் கிடையாது. அப்போ 7 வரைக்கும் 0லேருந்து 7 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற நம்பர் சிஸ்டம் வந்துட்டு ஆக்டேல் நம்பர் சிஸ்டம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல். ஸோ ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னா அது பேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 16. ஸோ டெசிமல்னா 10, ஹெக்ஸா அப்படின்னா 6. அப்போ 2னா உங்களுக்கு 16. ஓகேங்களா? ஸோ அதில் பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ அதில் யூஸ் பண்ணுற நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஆல்ரெடி டெசிமல்னு சொல்லிட்டோமா அப்போ 0லேருந்து 9 வரைக்கும் கொடுத்துருக்காங்களா அப்போ அது நார்மல் டெசிமல். ஸோ ஹெக்ஸா அப்படிங்கும்போது எகெயின் பார்த்தீங்கன்னா 16 அப்போ 6 வரணுமா அப்போ ஹெக்ஸா டெசிமல் நம்பர் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா 9 வரைக்கும் ஓகே. ஸோ 10 அப்படின்னா வந்து அங்கே 10 போட மாட்டோம். சரியா? அப்போ 10 அப்படின்னா அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா ஏ. ஓகேவா? 10னா ஏ, 11னா பி, 12னா சி, 13னா டி, 14னா இ, 15 அப்படின்னா எஃப்ஏ. அப்போ 0லேருந்து நம்ம 15 வரைக்கும் என்ன பண்ணால் ரெப்ரசென்ட் பண்ணுற அந்த நம்பர் சிஸ்டம் வந்துட்டு உங்களுக்கு ஹெக்ஸா டெசிமல். ஸோ பேஸ் வேல்யூ 16. ஆனால் உள்ள உங்களுக்கு வரது இங்கே இருக்கு. நம்ம 0ல் ஸ்டார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு 15 வரைக்கும் வரும். ஸோ அதுலேயுமே 9 வரைக்கும் நீங்கள் நார்மல் நம்பர்ஸ் கொடுப்பீங்க. 10ல் இருந்துட்டு 50 உங்களுக்கு வந்துட்டு 15 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர்ஸ் கேரக்டர்ஸாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவாப்பா? ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா நம்பர் சிஸ்டமோட டைப்ஸு. ஸோ அதனுடைய பேஸ் வேல்யூ என்ன நம்ம பின்னாடி அந்த பேஸ் வேல்யூ நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். ஸோ அதில் வந்து நம்ம என்ன நம்பர் ரேஞ்சு. ஸோ இந்த நம்பர்ஸ் தான் நம்ம இதில் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஸோ அதுக்கு கீழே பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம தமிழில் சொல்லிடுவோம். சரியா? ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு எண்முறைகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 11 எண்முறை, டெசிமல்னா 13, அதே வந்து பைனரினா இருநிலை, ஆக்டேல்னா எண்ணிலை, ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னா 16 நிலை. சரியாப்பா? ஸோ 13 நிலை அப்படின்னா அதுக்கு அடிமானம் பேஸ் அப்படின்னா அடிமானம் தமிழில். ஸோ பார்த்தீங்கன்னா அடிமானம் வந்து 10. ஸோ 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை நம்ம பயன்படுத்தலாம். இதுவே இருநிலையாக இருந்ததுன்னா அடிமானம் 2, அதில் 0 and 1 வந்து பயன்படுத்தலாம். எண்ணிலை அப்படின்னா வந்துட்டு நம்ம அடிமானம் 8ன்னு சொல்லுவோம். 0லேருந்து 7 வரைக்கும். 16 நிலை அப்படின்னா நம்ம அடிமானம் 16. ஆனால் நம்ம சொல்லும்போது வந்து நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது என்னன்னா 0லேருந்து எஃப் வரைக்கும். ஸோ எஃப்னா 15. அப்போ 0லேருந்து 15 மொத்தம் 16. ஸோ இதான் வந்துட்டு உங்களுக்கு வந்து எண்முறைகளோட நம்ம அந்த ரேஞ்சு சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த ஒரு கான்செப்டோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ நம்பரிங் சிஸ்டம் இஸ் ஏ வே ஆஃப் ரெப்ரசென்டிங் நம்பர்ஸே. ஸோ நம்ம நம்பர் சிஸ்டம் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம நம்பர்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதில் அப்போ இது மோஸ்ட் காமன்லி யூஸ் நம்பரிங் சிஸ்டம் இஸ் ரியல் லைஃப் இஸ் டெசிமல் நம்பர் சிஸ்டம். இப்போ காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பார்த்தோமா இல்லையா அந்த டெசிமல் நம்பர் சிஸ்டம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம நார்மல் ரியல் லைஃப்லேயே அதுதான் யூஸ் பண்ணுறோம். ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது நம்ம கால்குலேஷன் போட்டாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம டெசிமல் நம்பர் சிஸ்டம் தான் பயன்படுத்துகிறோம்னு சொல்கிறோம். அதர் நம்பர் சிஸ்டம்ஸ் ஆர் பைனரி, ஆக்டேல், ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம். ஸோ தெர் ஆர் 4 types of நம்பர் சிஸ்டம் ஆர் இன் யுவர் எனது கம்ப்யூட்டர் நம்பரிங் சிஸ்டம். ஸோ அதில் நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு காமனாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர் சிஸ்டம். மற்றதாக பார்த்தீங்கன்னா பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் இருக்குது. ஈச் நம்பர் சிஸ்டம் இஸ் யூனிக்லி ஐடென்டிஃபைட் பை இட்ஸ் பேஸ் வேல்யூ ஆர் ரேடிக்ஸு. ஸோ பேஸ் வேல்யூனா கீழே நம்ம என்ன சொல்லுவோம்னா பேஸ் அது கீழே ஒரு நம்பரை போட்டு கீழே வந்துட்டு ஒரு வேல்யூ நம்பரை போட்டோம் அப்படின்னா அது பேஸ் வேல்யூ. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா நம்ம காமனாக வரது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 10 வரலாம். அல்லது என்ன வரலாம்னா உங்களுக்கு பேஸ் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா பைனரி 2 வரலாம். சரியா? ஹெக்ஸாடெசிமல் இது மாதிரி பைனரினா 2 வரும். இதே வந்து 10 வரும். இதே ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு 16 இந்த மாதிரி வரும். ஓகேவா? இதே ஆக்டேல் அப்படின்னா கீழே வரும். ஸோ இதான் பேஸ் வேல்யூ அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ இதுக்கு வந்து பேஸ் வேல்யூக்கு ஒரு நேம் பார்த்தீங்கன்னா ரேடிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரேடிக்ஸ்னாலும் பேஸ் வேல்யூனாலும் ஒன்று தான். ஸோ ரேடிக்ஸ் ஆர் பேஸ் இஸ் தி கவுண்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் ஈச் நம்பர் சிஸ்டம். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரேடிக்ஸ் ஆர் பேஸ் ரேடிக்ஸ் அல்லது பேஸ் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த நம்பர் உள்ள இருக்கிற நம்பர்ஸ் இருக்கு இல்லையா அதை டிபெண்ட் பண்ணி. அப்போ அது ஆக்டேல் அப்படின்னா அவங்கள பேஸ் வேல்யூ 8 வரும். ஓகேவா? பைனரினா 2 வரும்.
இது டெசிமல் அப்படின்னா 10 வரும். ஸோ அதை பொறுத்து தான் வந்துட்டு அவங்க கவுண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ரேடிக்ஸ் ஆர் பேஸ் இஸ் தி ஜென்ரல் ஐடியா பிகன் பொசிஷனல் நம்பரிங் சிஸ்டம். அது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ ரேடிக்ஸ் ஆர் பேஸ் இஸ் தி ஜென்ரல் ஐடியா பிகன் பொசிஷனல் நம்பரிங் சிஸ்டம். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு இதில் அந்த பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பொசிஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதில் வந்து நம்ம நம்பர் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுவோம். சரி, அதெல்லாம் நம்ம பின்னாடி ப்ரீஃபாக பார்ப்போம். ஸோ அதெல்லாம் அந்த நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த பொசிஷன் அந்த நம்பரிங் சிஸ்டமில் வந்துட்டு அந்த நம்பரோட பொசிஷனை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ரேடிக்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு நமக்கு யூஸ் ஆகுது. ரேடிக்ஸ் அல்லது பேஸ் வேல்யூ வந்துட்டு நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா, ஓகேவா? ஸோ அப்படியே நான் தமிழில் மட்டும் ஒரே 1 செகண்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு எண்முறைகள் எண்களை குறிக்கும் ஒரு வழிமுறையாகும். நடைமுறையில் நாம் பயன்படுத்தும் மிகவும் பொதுவான எண்முறை பதின்ம எண்முறையாகும். இவை தவிர இருநிலை எண்ணிலை மற்றும் 16 நிலை எண்முறைகளும் பயன்பாட்டில் உள்ளது. ஒவ்வொரு எண்முறையும் அதன் அடிமான மதிப்பை கொண்டு அடையாளம் காணப்படுகிறது. பேஸ்னா அடிமான மதிப்புன்னு சொல்கிறோம். அடிமானம் என்பது ஆங்கிலத்தில் ரேடிக்ஸ் அல்லது பேஸ் எனப்படும். அடிமானம் ஒவ்வொரு எண்முறையிலும் உள்ள மொத்த எண்மதிப்பு உருக்களின் எண்ணிக்கையை குறிக்கும். அப்போ எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ, ஸோ அடிமானம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அடிமானம் அப்படின்னா 7, ஆக்டேல் அப்படின்னா அப்போ 0லேருந்து 7க்குள்ளே இருக்கிற நம்பர் வந்துட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். பைனரினா 0 and 1 மட்டும் தான் இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ இதான் வந்துட்டு என்ன, அந்த நம்பரை வந்துட்டு பொசிஷனை வந்துட்டு அது இருக்கிற இடத்த வந்து குறிக்கிறதுக்காக வந்துட்டு நம்ம பயன்படுத்துறதா வந்துட்டு இந்த ரேடிக்ஸ் ஆர் பேஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். சரியாப்பா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் நம்பர் சிஸ்டமோட ஜென்ரல் கான்செப்ட். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ஒவ்வொரு நம்பர் சிஸ்டமாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நம்பர் இப்போ டெசிமல் நம்பர் சிஸ்டம் என்ன, அது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம், அதை வந்துட்டு என்னென்னலாம் நம்ம வந்து பண்ணுறோன்னு எக்ஸாம்லோட பார்க்கலாம். சரியா? ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ இதோட வந்து நமக்கு போதும்பா. கிளாஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. நோட்ஸை எழுதி நோட்ஸை சென்ட் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாருக்கு வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி சாருக்கு வந்துட்டு அனுப்பிடுங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸை என்னோட நம்பருக்கு அனுப்பிடுங்க. சரியாப்பா? ஓகேப்பா, இது வரைக்கும் கிளாஸை லெசன் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.